என்னதான் ஐயோ! அந்த டிப்ரஷன், இந்த மேனேஜர் டென்ஷன், வேலை டென்ஷன், வாழ்க்கை டென்ஷன் எல்லாம் போக போக அப்படியே இந்த சினிமாட்டிக் ஃபீல் வரும் உங்களுக்கு. அப்படியே வணக்கம் மக்களே! வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆண்டோலாக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீடு வாசல் இல்லாத ஆளுங்க கூட நீங்க உலகத்துல பார்த்துரலாம். ஆனா ஸ்ட்ரெஸ் இல்லாத, டிப்ரஷன் இல்லாத ஆளுங்கள நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற ஒர்க் கல்ச்சர், கார்ப்பரேட் கல்ச்சர் எல்லாரையும் டிப்ரஷன்ல போட்டு புழிஞ்சு வச்சிருக்கு. அப்படி இருக்கிற நீங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஒர்க் டென்ஷனு, இந்த மென்டல் ப்ரெஷர் இதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். கொஞ்சம் தூரமா டிராவல் பண்ணேன். இந்த என்விரான்மென்ட்டே எனக்கு வேண்டாம். எல்லாம் புதுசா ஒரு இடத்துக்கு நான் போய் டிராவல் பண்ணி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, என் மன நிம்மதியா திருப்பி கொண்டு வரணும் அப்படி சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? பட்ஜெட் இல்ல. அவ்வளோ ஒண்ணும் என்ட்ட பட்ஜெட் கிடையாது. ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்றீங்களா? கவலைப்படாதீங்க. நான் சொல்ற இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ, ஸ்டே ஃப்ரீ, எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. நீங்க அங்க போனா மட்டும் போதும். அப்படி ஒரு இடம், சூப்பரான ஒரு இடம் இருக்கு. அப்புறம் அதுக்கு எப்படி போறது, என்ன பண்றது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லப் போறேன். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலனா கூட பரவால்ல. நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா போதும். நீங்க ஒரு +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்டா இருந்தா கூட நீங்க தனியா கிளம்பி போயிரலாம். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லப் போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Yeah, I know sometimes. அந்த சூப்பரான அற்புதமான இடம் எது பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் இருக்க அமிர்தசரஸ், அம்ரிட்சர்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நீங்க நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. "ஐயோ! பஞ்சாபா? அம்ரிட்ஸா? அவ்ளோ தூரம் எப்புட்றா போறது?" அப்படி சொல்லிட்டு நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேணாம். ரொம்ப ஈஸியா போலாம். அதுவும் எப்படின்னு நான் இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். பஞ்சாப் அம்ரிட்சர்ல இருக்க அந்த பொற்கோவில், தங்க பொற்கோவில்னு தமிழ்ல புக்லலாம் படிச்சிருப்பீங்க. ஏதோ சோசியல் புக்ல வந்திருக்கு. இங்கிலீஷ்ல கோல்டன் டெம்பிள் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு 3 வேளையும் 3 வேள இல்ல. நீங்க ஒரு நாளைக்கு 30 வேள சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கலாம். ஃபுல்லா சாப்பாடு ஃப்ரீ. சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அங்க. சாப்பாடு ஃப்ரீ, ஸ்டே பண்றது ஃப்ரீ. ஸ்டே பண்றேன். அப்படி ஏசி ரூம்லாம் தரமாட்டாங்க. கோயில்ல அங்க உள்ள இடம் இருக்கு படுக்கிறதுக்கு. அங்க படுத்துக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. நீங்க 10 பைசா அங்க குடுக்க தேவையில்ல. ஸோ அங்க ஏன் அவங்க வந்து சாப்பாடு எல்லாருக்குமே வரவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா சாப்பாடு போடுறாங்கன்னா, அவங்களுடைய கடந்த சீக்கிய மதத்தை சேர்ந்தவங்க தான் அத நடத்திக்கிட்டு அந்த கோயில நடத்திக்கிறாங்க. இந்த கோயிலுக்குள்ள வரவங்க யாருமே பட்டினியால திருப்பி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு மத நம்பிக்கை, அவங்களோட கோட்பாடு. ஸோ அத அவங்க காப்பாத்துறதுக்காக அவங்க இன்னமும் அத கடைபிடிச்சுக்கிட்டு வராங்க. உலகத்திலேயே பெரிய ஒரு கம்யூனல் கிச்சன் அது அங்க தான் இருக்கு. அவ்ளோ பெரிய கிச்சனு சமைச்சுக்கிட்டு நீங்க எப்போ போனாலும் அங்க சமையல் ஓடிக்கிட்டே இருக்கும். சமைச்சுக்கிட்டே இருப்பாய்ங்க. சப்பாத்தி சுட்டுக்கிட்டே இருப்பாய்ங்க. ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அங்க இருக்கிற அந்த மக்களும் அங்க வந்து சமைக்கிற வேலைலாம் அங்க இருக்க மக்கள் தான் பார்க்குறாங்க. அந்த கோயிலுக்கு வர மக்கள், அந்த கோயில சேர்ந்த மக்கள், பக்கத்துல இருக்க மக்கள் தான் சமைக்கிற வேலை, பரிமாற வேலை எல்லாமே அங்க பக்கத்துல இருக்கவங்க தான் வந்து வந்து ஒரு கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. அடுத்து கொஞ்சம் பேர் வருவாங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு போவாங்க. அந்த மாரி அங்க இருக்கவங்களே அது ஒரு கடவுளுக்கு பண்ற ஒரு சேவை மாரி. கடவுளுக்கு அது ஒரு அவங்க அவங்களயே அர்ப்பணிக்கிற மாரி நெனச்சு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இங்க ஸ்கூலுக்கு போற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நெறைய பேர் காலையில வந்து அங்க பரிமாறிட்டு அப்படியே அவங்க ஸ்கூலுக்கு போறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படியெல்லாம் அவங்க இருக்காங்க. அங்க சாப்பாடு ஃப்ரீன்றதுக்காக அங்க சாப்பாடோட குவாலிட்டிலாம் சுமாரா இருக்கும் அப்படின்னு மட்டும் நீங்க நெனச்சிராதீங்க. சாப்பாடு சும்மா சூப்பரா இருக்கும். நானும் அங்க சாப்பிட்டுருக்கேன். அதனால தான் நான் சொல்றேன். சப்பாத்திலாம் பார்த்தீங்கன்னா, சும்மா சூப்பரா இருக்கும். அதுக்கு ஒரு டாலு, சன்னா அதெல்லாம் குடுப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல அது கூட ஒரு ஸ்வீட் மாரி, பாயாசம் மாரி ஒண்ணு குடுப்பாங்க. அது சும்மா வேற லெவலா இருக்கும். அது ஓட்ஸ் மாரி இருக்கும். அது எதுல செய்றாங்கன்னு தெரியாது எனக்கு. ஆனா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஸோ அவங்க எல்லார் கூடயுமே உட்காந்து அங்க வந்து இன்னொன்னு வச்சுன்னா, நீங்க சீக் மதம் தான் வரணும் அப்படிலாம் இல்ல. அங்க யார் வேணாலும் வரலாம். யார் வேணாலும் வரலாம். யார் வேணாலும் சாப்பிடலாம். யார் வேணாலும் கிச்சன்ல போய் ஹெல்ப் பண்ணலாம். யார் வேணாலும் பரிமாறலாம். உங்களுக்கு மனசு இருந்தா மட்டும் போதும். மத்தபடி அங்க இந்த மதத்த சேர்ந்தவங்க தான் வரணும். இந்த மதத்த சேர்ந்தவங்க தான் இங்க இப்படிலாம் இருக்கணும். அப்படி சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அப்படி ஒரு நல்ல விஷயமும் அங்க இருக்கு. அப்புறம் அங்க பார்த்தீங்கன்னா, அங்க டொனேஷன் பண்றதுக்கு கூட ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு காசு இருக்கும். அங்க போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க டொனேஷன் பண்ணலாம். ஏன்னா கஷ்டப்படுற நெறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இல்ல நீங்க டிராவல் பண்றீங்க, அவ்வளோ ஒண்ணும் பெருசா அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க பண்ண தேவல்ல. சாப்பிட்டுட்டு வரலாம். அதுவும் உங்கள யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு பண்ணணும்னு நெனச்சா நீங்க பண்ணலாம். அது தப்பு இல்ல. ஏன்னா இங்க கஷ்டப்படுற யாரோ ஒருத்தர் வந்தாங்கன்னா, அவங்க சாப்பிட்டு சந்தோஷப்பட்டுப்பாங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீயா சாப்பிடுறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா, நீங்க போய் கிச்சன்ல போய் ஹெல்ப் பண்ணலாம். உங்களுக்கு உள்ள இருக்கவங்க ஹெல்ப் பண்ணிட்டு அங்க அப்படி கூட நீங்க சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருந்துக்கலாம். எனக்கு இந்த உலகமே நீங்க யாருமே பிடிக்கல. நான் இப்படியே இருந்துக்கிறேன். சாப்பிட்டோமா, அங்க அப்படியே அந்த கோயில சுத்திக்கிட்டு அங்கேயே இருந்துகிட்டு, அப்படி இருக்கிறதுனால கூட நீங்க இருந்துக்கலாம். அங்க தங்குறதுக்கு ஒரு பெட்ஷீட் மட்டும் எடுத்துட்டு போய் நைட்ல அங்க செமையா குளிரும். அந்த கிளைமேட் அங்க பயங்கரமா இருக்கும். இப்ப நம்ம டாபிக்குள்ள வரலாம். என்னன்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரீ ஃபுட் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு அப்படி ஒரு மென்டல்
பீஸ், மன அமைதி, மன நிம்மதி அப்படி இருக்கும் அங்க நீங்க போனீங்கன்னா. ஏன் அப்படி சொல்றேன்? நீங்க உள்ள போம்போது உங்களுக்கே ஃபீல் ஆகும். நீங்க எவ்ளோ கஷ்டத்தோட என்னதான் ஐயோ! அந்த டிப்ரஷன், இந்த மேனேஜர் டென்ஷன், வேலை டென்ஷன், வாழ்க்கை டென்ஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க உள்ள போனா, அங்க உள்ள போயிட்டு அப்படியே நீங்க அப்படியே அத அத அட்மையர் பண்ணும்போதே அப்படியே உங்களுக்கு எல்லாம் காணாம போயிடும். அப்படியே பறந்து போயிடும். அப்படி இருக்கும். சூப்பரா. அந்த இடத்துக்கு லைஃப்ல ஒரு வாட்டியாவது கண்டிப்பா எல்லாரும் போய் பார்த்துறணும். நேர்ல பார்க்கும்போது நீங்க அத ஃபீல் பண்ணுவீங்க. அப்பா நல்ல வேளை இத மிஸ் பண்ணிட்டோம். வொர்த்து இதெல்லாம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்திருக்கணும் இந்த இடத்துக்கு. நல்ல வேளை நம்ம வந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு நீங்களே உங்கள லக்கியா ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஒரு இடம். ஸோ நீங்க லைஃப்ல கண்டிப்பா ஒரு வாட்டியாவது அந்த இடத்துக்கு போயாகணும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உங்க பேரண்ட்ஸையும் கூட்டு போலாம். அவங்கலாம் அந்த இடத்தெல்லாம் பார்க்கறதுக்கு அவங்களால முடியல. நம்ம தான் கூட்டு போனோம். ஸோ நம்ம காசு சேர்த்து வச்சு முடிஞ்சவங்க கூட்டுப்பாங்க. அவங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க அப்படியே ஒரு பிளிஸ்ஃபுல் ஃபீல் கிடைக்கும் அங்க. அப்படியே 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 நீங்க உட்காந்துக்கலாம் அப்படியே. அப்படி இருக்கும் அந்த இடம். சரி எல்லாம் ஓகே. இப்ப நான் இங்கிருந்து நம்ம இப்படியே பஞ்சாப் வரைக்கும் போய் எங்க இந்தியாவோட கரெக்ட்டா அங்க பார்டர் கிட்ட இருக்கு. பார்டர் தான் அது. பாகிஸ்தான் பார்டர் பக்கத்துல இருக்கு பஞ்சாப். அங்க எப்படி அவ்ளோ தூரம் போறது? எப்படி நீங்க டக்குனு அவ்ளோ தூரம் பக்கத்துல கேரளாக்கு போனாலே 5,000 6,000 செலவாகுது. அவ்ளோ தூரம் போனா பயங்கரமா செலவாகுமே! என்ன பண்றது? அப்படி சொல்லிட்டு கவலைய விடுங்க. எப்படி போறது? எப்படி சிம்பிளா போறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சென்னையிலிருந்து அம்ரிட்சருக்கு டைரக்ட்டா ட்ரெயின் கிடையாது. ஸோ அதுக்கு நாம என்ன பண்ணலாம்? எப்படி போலாம்? அப்படின்னா நான் சென்னையில இருந்து தான் போனேன். அதனால சென்னையில இருந்து எப்படி போறதுன்னு சொல்றேன். மத்தவங்க எப்படி போணும்னு சைடுல அப்பப்ப சொல்றேன். ஓகே. சென்னையில இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, டைரக்ட் ட்ரெயின் இல்லாதனால ஸ்ட்ரெயிட்டா நியூ டெல்லிக்கு ஒரு ட்ரெயின் நீங்க ஏறிட்டீங்க. நைட்டு 10:30 மணிக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ட்ரெயின் இருக்கும். எதுக்கு நைட் ஏறுனோம்னா, நம்ம போய் அங்க காலையில இறங்குவோம். ஆ டெல்லில. ஸோ அதுக்கப்புறம் அங்கருந்து நம்ம அம்ரிஸ்டர் போறதுக்கு ஸோ அந்த டைமிங்லாம் கரெக்ட்டா இருக்கும். அதனால நான் 10:30 மணி ட்ரெயின் ஏறுனேன். சனிக்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு ஏறுனேன். மோஸ்ட்டா வடக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, நாறி போய் கிடக்கும். ஆனா அந்த ட்ரெயின் நல்ல நீட் அண்ட் கிளீனா வச்சிருந்தாங்க. நான் 2 வாட்டி டிராவல் பண்ணேன். 2 வாட்டியுமே சூப்பரா வச்சிருந்தாங்க. ஸோ நீங்க அந்த ட்ரெயின் எடுத்து நியூ டெல்லிக்கு போயிடுங்க. ஸோ சென்னைக்கு பக்கத்துல இருக்கவங்க சென்னைக்கு வந்துருங்க. ஸோ சென்னையில இல்ல தூரமா வேற எங்கேயோ இருக்கீங்க அப்படின்னா, நீங்க நியூ டெல்லி போயிடுங்க. எங்க நியூ டெல்லிக்கு போயிடுங்க. ஓகேவா? ஸோ நியூ டெல்லி போயிட்டீங்கன்னா, அங்கிருந்து உங்களுக்கு அம்ரித்சருக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்கு. அடிக்கடி ட்ரெயின் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இங்க 10:30 மணிக்கு தமிழ் எக்ஸ்பிரஸ் ஏறினீங்கன்னா, காலையில ஒரு 7:30 மணி போல நியூ டெல்லி போயிடுங்க. ஸோ அப்ப அங்கிருந்து 11:30 மணிக்கு அம்ரித்சருக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு. அம்ரித்சர் சூப்பர் எக்ஸ்பிரஸ் என்னமோ ஒண்ணு போட்டிருக்கோம். ஸோ அப்படி அது மாரி நீங்க அந்த இக்ஸிக் ஆப்ல பார்த்தீங்கன்னா, அங்க இது இருக்கு. ஸோ ஒரு ட்ரெயின் இருக்கு. நீங்க அத புடிச்சீங்கன்னா, நீங்க ஸ்ட்ரெயிட்டா அம்ரித்சர் போயிடலாம். ஸோ அங்கிருந்து ஒரு 6 டூ 7 ஹவர்ஸ் டிராவல் ஆகும். அவ்வளவுதான். இங்கிருந்து ஒரு 1 1/2 நாளு, அங்கிருந்து ஒரு 1/2 நாளு. ஸோ ஒரு 2 நாள் டிராவல் ஆகும். ஆனா அந்த டிராவல் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அந்த ட்ரெயின் டிராவல் வந்து செமையா இருக்கும். நீங்க பண்ணும்போதே தெரியும். இந்த ஆந்திரா தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு டிஃபரண்ட் ஃபீல் வந்துரும். ஏன்னா நம்ம தெரிஞ்ச மாரி எதுவுமே இருக்கா. ஃபுல்லா ஹிந்தி, ஆ அந்த லொகேஷன்ஸு, சாப்பாடு நல்லா இருக்கும். ஸோ அந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பரா இருக்கும். அந்த மகாராஷ்டிராலாம் போறப்ப அந்த கோதுமை வயலுக்குள்ளலாம் போவோம். சூப்பரா இருக்கும். அந்த குகை மேல, மலை மேலலாம் போகும் பாருங்க. அப்பா! வேற கண்டிப்பா நீங்க அந்த என் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்க்கு கண்டிப்பா போங்க. சூப்பரா இருக்கும் அந்த அந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸு. அந்த மலை மேல குகை உள்ளலாம் மலை மேல இந்த எப்படி சொல்றது? அவுட் ஸ்டேட் பார்டர்ன்னு நெனைக்கிறேன். அவுட்டர்ல கட்டியிருப்பாங்க அந்த ட்ராக் போற இடம். சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். என்னதான் காசு வச்சுட்டு ஃப்ளைட்ல எல்லாம் போலாம். காசு இருக்கும் ஃப்ளைட்ல போலாம். இல்ல அப்படியே இங்கருந்து கார் புக் பண்ணி அப்படியே ஏசிலயே படுத்துட்டு, இதெல்லாம் இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்க என்ன காசு குடுத்தாலும் கிடைக்காது. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்களுக்கு தான் அது புரியும். ஃப்ளைட்ல அழகா குடுத்து நீட்டடா அப்படி படுத்துக்கிட்டு போலாம். அது அதுல என்ன ஃபீல் இருக்கு? நீங்க ட்ரெயின்ல போகும்போது நீங்க கண்டிப்பா அதெல்லாம் ஃபீல் பண்ணீங்க. சூப்பரா இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்க நியூ டெல்லி போய் இறங்கிட்டு, அங்க காலைல டிஃபன் எல்லாம் பக்கத்துல அங்க வந்து ஒரு பட்டர் நான் சாப்பிட்டேன் நானு. சூப்பரா இருந்துச்சு. அது வேற லெவலா இருந்துச்சு. அங்க பக்கத்துல ஒரு கடை இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்து போனேன் வெளிய வந்து. நீங்க போய் பட்டர் நான் அது மாரி எதனா உங்களுக்கு புடிச்சத வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்படியே பக்கத்துல அங்க மார்க்கெட்லாம் இருக்கு. எதனா வாங்குறதா இருந்தா வாங்கிட்டு, கொஞ்ச நேரம் அப்படியே ஃபோனுக்கு சார்ஜ் எல்லாம் போட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு, அப்படியே 11:30 மணிக்கு ட்ரெயின் வந்து இங்க அம்ரிட்சர் ஏறினா, ஈவினிங் அம்ரிட்சர் போய் சேர்ந்துருவீங்க. அங்க இருந்து உங்களுக்கு கோல்டன் டெம்பிள் பக்கத்துல தான் ஜங்ஷன்ல இருந்து. நானும் என் ஃப்ரெண்டும் நடந்தே போயிட்டோம். 1 கிலோமீட்டர்ஸ் என்னமோ தான் வரும். ஸோ நாங்க பேசிக்கிட்டே நடந்தே போயிட்டோம். ஆட்டோவும் இருக்கு. ஆட்டோவ நீங்க எடுத்துக்கலாம். நானும் என் ஃப்ரெண்டும் நடந்தே போயிட்டோம். ஸோ அது இந்த நடந்து போறதுன்னு சொன்னோனே, போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன். எப்படி பட்ஜெட்ல டிராவல் சூப்பரா பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன். அத போய் மறக்காம பாருங்க ஃபுல்லா. நீங்க நடந்து போறதும் போலாம். இல்ல ஆட்டோ எடுத்து போறதும் போலாம். நடந்து போனீங்கன்னா, நீங்க ஸ்ட்ரீட்லாம் நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே போலாம். சூப்பரா இருக்கும். அங்கங்க நின்னு ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த மாரி இருக்கும். ஸோ நீங்க ஒன்ஸ் அங்க போனீங்கன்னா, பேக் வைக்கிறதுக்கு டோக்கன் இருக்கும். லாக்கர் இருக்கு. ஃப்ரீ தான். அதுவும் ஃப்ரீ தான். நீங்க பேக் வச்சுட்டு டோக்கன் வாங்கிக்கினா,
செருப்பு வச்சுட்டு டோக்கன் செருப்பையும் கழட்டி விட்டுறலாம். செருப்புலாம் அந்த சும்மா கண்டத்துல கழட்டி விட முடியாது. அதுக்குன்னு லாக்கர் இருக்கு. ஸோ அவங்ககிட்ட குடுத்துட்டு நீங்க டோக்கன் வாங்கிக்கணும். இதுவரைக்கும் உங்களுக்கு பட்ஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலிருந்து நியூ டெல்லிக்கு ஒரு 8355 வரும். 835 வரும். ஸோ ரூ. 835. அது கூட அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்லாம் சேர்த்தீங்கன்னா, ஒரு 860, 870 அப்படி போல தான் வரும். அப்புறம் அங்கருந்து அம்ரிட்சருக்கு ஒரு 160 பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்லாம் சேர்த்து ஒரு 200. ஸோ ரூ. 1100 தான் இங்கேருந்து போறதுக்கே. அவ்வளோதான். இங்க பஞ்சாப்க்கே வெறும் ரூ. 1100 தான் மொத்தமா. நீங்க இங்கேருந்து டெல்லி போய் டெல்லி அம்ரிட்சர் அவ்வளோதான் ஆகும். சரி நீங்க ரிட்டர்ன் வரதுக்கு சரி நீங்க கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா, உங்க வீட்ல உங்க அப்பா, அம்மா யாரையா கூட்டு போலாம். இல்லன்னா நீங்க தனியாவே போலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போலாம். ஸோ அவ்வளோதான். அப்படின்னு கணக்கு போட்டாலும் மொத்தமா ஒரு அப் அண்ட் டவுனு சாப்பாடு ட்ரெயின்ல போறவர்கள் சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 2500 தான் ஆகும். நீங்க 2500க்கு பஞ்சாப் வரைக்கும் போய் சுத்திட்டு வந்துரலாம் ஜாலியா. பார்த்தீங்களா? ஸோ நெக்ஸ்ட் நீங்க அந்த கோயிலுள்ள போயிட்டு டோக்கன் செருப்பெல்லாம் குடுத்துட்டு எல்லாம் டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா, வந்து அந்த துணிய கட்டிக்கோங்க. அங்க உங்க இல்லன்னா கூட அங்க ஒரு கூடையில வச்சிருப்பாங்க. நீங்க வேணா அத எடுத்து கட்டிக்கலாம். இல்ல எனக்கு புதுசா தான் வேணும்னு சொன்னீங்கன்னா, கடையும் வச்சிருக்காங்க. ரூ. 30 விப்பாங்க. அத வாங்கிட்டு நீங்க கட்டிக்கலாம். கட்ட தெரியலனா அங்க இருக்கிறவங்கட்ட அவங்களே கட்டி விடுவாங்க. நீங்க ஜாலியா அத கட்டிக்கிட்டு ஜம்முன்னு உள்ள போனா அங்க தண்ணி மொற இருக்கும். அதுல கால கழுவிட்டு நனச்சு கழுவிட்டு தான் உள்ள போணும். அப்படியே நீங்க உள்ள போக, 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 போக அப்படியே சினிமாட்டிக் ஃபீல் வரும் உங்களுக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி உள்ள போக, போக, போக அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஓப்பன் ஆகும். அப்படியே அது தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே அப்படியே தக 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 தகன்னு மின்னும் பாருங்க. அதெல்லாம் வார்த்தையில சொல்ல முடியாது. தக தக அப்படியே ஜொலிக்கும். அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பா! அப்படியா அப்படி வாய பொளந்துருவீங்க. அந்த மாரி இருக்கும். லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அத நீங்க நேர்ல பார்க்குறப்போ பயங்கரமா இருக்கும். அப்படியே அங்க ஒரு இந்த பஞ்சாபி சாங் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கும். ओंकार सतना करता पुरख निरपा வார்த்தையில விவரிக்கவே முடியாதுங்க. நீங்க கண்டிப்பா நீங்க நேர்ல போய் இல்ல ஒரு டே பார்த்ததுனால, ஸோ அப்படியே நீங்க பார்த்துட்டு அப்படியே இங்க சுத்திட்டு உள்ள போலாம். கோயில் உள்ள போறதுக்கு இடம் இருக்கு. ஸோ உள்ள புக் தான் வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நான் புக் தான் பார்த்தேன் அங்க. வேற என்ன எத வச்சு அவங்க கும்பிடுறாங்கன்னு தெரியல. வழிபடுறாங்கன்னு தெரியல. ஸோ புக் தான் நான் பார்த்தேன். நீங்க அப்படியே போயிட்டு அந்த கோயில் எல்லாம் பார்த்துட்டு, அப்படியே அங்க சுத்தி ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, அங்க சீக் மியூசியம் இருக்கு. அதையும் நீங்க எல்லாம் பார்த்துட்டு, உள்ள போய் அந்த லங்கர் ஹால்னு ஒரு இடம் இருக்கும் அங்க. அங்க தான் அந்த சாப்பாடு போடுவாங்க. நீங்க அங்க போய் சாப்பிட்டுட்டு, அப்படியே வெளிய கொஞ்சம் லக்கேஜ்லாம் அங்க வச்சிருப்பீங்கல்ல, லக்கேஜ்லாம் அங்கேயே வச்சிருங்க. தூக்கிட்டு அலையாதீங்க. அந்த டோக்கன் போட்டு அங்கேயே வச்சுட்டு, பக்கத்துல வந்து ஜாலியன் வாலாபாக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடம் அங்க தான். அது நடந்த இடம் அங்க தான் இருக்கு. நீங்க அதையுமே பகல்ல போய் பாருங்க. ஸோ அந்த ஜாலியன் வாலாபாக் உள்ள தள்ளி சுட்டாங்க ஞாபகம் இருக்கா? எல்லாரையும் மொத்த பேரையும் உள்ள தள்ளி அந்த ஜெனரல் டயர் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பேர் ஞாபகம் இருக்கு. ஜெனரல் டயர் உள்ள வச்சு சுட்டா பாருங்க. அந்த இடம் தான் அது. அந்த குண்டு பட்ட அந்த குண்டுலாம் தொலைச்ச இடம், அதெல்லாம் இன்னமும் அப்படியே இருக்கு. நீங்க போனா அத பார்க்கவே உங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கே சூப்பரா இருக்கும். அதையும் நீங்க போய் பாருங்க மறக்காம. ஸோ அந்த பஞ்சாப் ஸ்ட்ரீட்ஸ் சும்மா சூப்பரா இருக்கும். அந்த ஜிமிக்கிலாம் வைப்பாங்க. பெரிய வாள் ஒண்ணு இருக்கும். கத்தி ஒண்ணு. அது நெறைய இருக்கும். அது வந்து நீங்க அதுவும் வேணா வாங்கிக்கலாம். சூப்பரா இருக்கும் அந்த வாளெல்லாம். அது வந்து நீங்க ட்ரெயின்ல அலோவ்டு தான். அது வந்து ஷார்ப்பா இருந்தா தான் பிடிப்பாங்க. அது வந்து கொஞ்சம் மட்டமா தான் இருக்கும். அப்படிதான் குடுப்பாங்க. ஸோ நீங்க அதையும் வாங்கி வீட்ல அழகு பொருளா வச்சுக்கலாம். ஸோ நைட்டு வந்து நீங்க அங்கேயே சாப்பிட்டுட்டு படுத்துட்டீங்கன்னா, நீங்க வெளியில அந்த பானிபூரில பஞ்சாபி பானிபூரி, குல்ச்சாலாம் வைப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு, உள்ளேயும் சாப்பிட்டுட்டு நீங்க உள்ளேயே படுத்துக்கலாம். பெட்ஷீட் மட்டும் மறக்காம எடுத்துட்டு போயிடுங்க. இல்லன்னா செத்து சுண்ணாம்பு போயிடுவீங்க. பயங்கரமா குளுரும். நான் போன டைம்ல செம்மையா குளிர்ச்சு. அடுத்த நாள் எந்திரிச்சீங்கன்னா, பக்கத்துல சும்மா சுத்திட்டு கித்திட்டு, இல்லன்னா அங்க ஒரு 500க்கு பஸ் ஒண்ணு இருக்கு. அது வந்து உங்கள அப்படியே பஞ்சாப் எல்லாம் அப்படியே சுத்தி காட்டும். சுத்தி காட்டிட்டு, நீங்க வாகா பார்டர் போலாம். இவனிங்க பாகிஸ்தான் பார்டர். செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சூப்பரா இருக்கும். நீங்க அத கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது. அங்க போனீங்கன்னா, ஆ நீங்க அந்த பஸ் வேண்டாம்னா, ஆட்டோல போனீங்கன்னா ஒரு 250 தான் ஷேர் பண்ணி நீங்க எல்லாரும் போட்டீங்கன்னா ஒரு 250 4 பேர் போறீங்க, 3 பேர் போறீங்கன்னா 250 அப்படிதான் வரும். ஸோ நீங்க அப்படி ஷேர் பண்ணிட்டு நீங்க வாகா பார்டர் போய்க்கலாம். அங்க போனீங்கன்னா, உங்களுக்கு அந்த பாகிஸ்தான் இங்க இப்டி எதிர்ல பாகிஸ்தான் இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ப ஆர்மி இருப்பாங்க. நீங்க அப்படியே லைவ்வா பார்க்கலாம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அப்படியே பாகிஸ்தான் கொடி அப்படி பறக்கிறத பார்க்கறதுக்கே அடேங்கப்பா! பாகிஸ்தான் கொடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமா? இங்கேயா? அப்படி சொல்லிட்டு படத்துல தான் பார்த்திருப்போம். நேர்ல பார்க்கும்போது அது இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ அதுவும் நல்லாருக்கும். ஸோ அதையும் மிஸ் பண்ணிறாதீங்க. நீங்க எமிரேட்ஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு, நீங்க உங்களுக்கு இதுவே போதும் அப்படின்னா, நீங்க அங்க ஒரு 2 நாள் அங்கேயே இருந்துட்டு, இல்ல பக்கத்துல எதுனா போறதா போயிட்டு, நீங்க ரிட்டர்ன் அப்படியே இதே மாரி அம்ரிட்சர் டூ டெல்லி, டெல்லி டூ சென்னை. அவ்வளதான் வந்துடலாம் நீங்க. ஸோ அப் அண்ட் டவுனே உங்களுக்கு 1500, 1200, 1000, 2400 தான். சாப்பாடுக்கு ஒரு ரூ. 500 கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ரூ. 500, ரூ. 600 எடுத்து வச்சுக்கினா கூட ஒரு 3000, 3500 தான் ஆகும். அவ்வளோதான் ஒரு ஆளுக்கு. நீங்க அப்படியே வந்து நீ போறது போயிட்டு எல்லாம் சுத்தி பார்க்கணும் அப்படின்னா, நான் 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 பண்ணது எல்லாமே நான் நெறைய பண்ணேன். அங்க போயிட்டு அங்கருந்து தரம்சாலா போனேன். அங்கெல்லாம் சுத்தி பார்த்தேன். ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஒரு 3 நாள், 4 நாள் தங்கனோம். டெல்லி திரும்பி ரிட்டர்ன் டெல்லில வந்து லோட்டஸ் டெம்பிளு, அப்புறம் அந்த குதுப் மினார் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ நம்ம நீங்க ரிட்டர்ன் வரும்போது டெல்லில கொஞ்சம் சுத்திட்டு வந்துருங்க. ஸோ போனது போயிட்டு அதையும் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க. நல்லா
எல்லா கவலைகளையும் மறந்துட்டு, அப்படி நீங்க நிம்மதியா இருந்துட்டு வரலாம். ஸோ நீங்க வரும்போது இது நீங்க அடுத்து ஒரு 1 1/2, 2 வருஷத்துக்கு நீங்க நெனச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு, "அப்பா! நாம இங்கலாம் போயிருக்கோமா?" அப்படி சொல்லிட்டு உங்களுக்கே உங்கள நெனச்சு ஒரு பெருமையா இருக்கும். நெனச்சு பார்க்கறதுக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அந்த ஃபோட்டோலாம் பார்க்கறதுக்கு. ஸோ இது நீங்க லைஃப்ல கண்டிப்பா ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ண வேண்டிய ட்ரிப் இது. கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கிறப்ப சான்ஸ் கண்டிப்பா கிடைக்காதுங்க. நம்ம தான் எதனா பிளான போட்டு ரெடி பண்ணணும். நானும் தான் வேலை கம்பெனில இருந்தேன். இவனுங்கள கிடைக்கும் வெயிட் பண்ணா கிடைக்காது. நான் ஒரு 10 நாள் டைஃபாய்டு லீவ போட்டு 2 வாரம் கிளம்பிட்டேன் ஜாலியா. ஸோ அந்த மாரி நீங்களும் எதனா ஒண்ணு பிளான் போணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஆனா பார்த்துக்கலாம், பொறுமையா போலாம், எதனா பிளான் பண்ணி போவோம் அப்படின்னு வெயிட் பண்ணீங்கன்னா, கடைசி வரைக்கும் எங்கேயுமே போ முடியாது. ஸோ இப்படியே தான் இருக்கணும். அதெல்லாம் நீங்களே ஒரு கிரியேட் பண்ணி வாய்ப்பை கிரியேட் பண்ணி, நீங்க உங்களுக்காக அந்த டைம்லாம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க மெமரீஸ் கொஞ்சம் சேருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க இதுவரைக்கும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோல நம்ம ஏகப்பட்ட டிராவல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ ஆக்சுவலா லாக் பண்ணி வீடியோ போட்டுருக்கணும். காசு இல்லாதனால ஏற்கனவே போன வீடியோ வச்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரமா நம்ம ஒரு லாக் எதனா பண்ணி அதையும் நம்ம போடுவோம். ஏற்கனவே பாண்டிச்சேரி போனேன். அததான் கொஞ்சம் சீரியஸா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம அந்த சேனலுக்கு போய் அந்த வீடியோலாம் பாருங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நம்ம இன்னொரு நாள் சந்திப்போம். ஸோ அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஆண்டனி. தேங்க் யூ.